நடத்துகின்றவர், என்னை காப்பவர், நேசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலோ என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் உண்மை ஆமென். என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலோ என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். எபிரேயர் 12:1 கூட மட்டும் வாசித்து, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இந்த வசனத்துல பார்க்கிறோம், நமக்கு முன்னால ஓடி ஓட்டத்தை முடித்தவர்கள் அங்க மேல இருக்கிறாங்க. அவர்கள் தாங்கள் எப்படி ஓடணும் என்பதை அவருடைய சாட்சியை நமக்கு விட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் நம்முடைய பார்வையால் ஆடியன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் அநேக ஆடியன்ஸ் இருப்பது போல இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தை அவர்கள், ஓ என் கட்சிக்காரன், என்னுடைய சகோதரன், என்னை போல் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் ஓடுகிறார்கள் என்று அவர்கள் உங்கள் ஓட்டத்தை ரசிக்கிறார்கள், உங்களை உற்சாகப்படுத்தும் வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கிறார்கள். இரண்டாவது, ஓடும்போது பாரமான யாவற்றையும் என்ன செய்யணுமா? தள்ளிவிட்டு. இந்த வசனத்தில் பார்க்கிறோம் எப்படி ஓடணும் என்று ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டு, ஹவு ஷால் வி ரன் இன் த ரேஸ், லே அசைட் எவ்ரி வெயிட். ஓடக்கூடியவங்க பாருங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடியவங்க கழுத்தில் கையில் எல்லாம் கிலோ கணக்கில் போட்டுட்டு விட மாட்டாங்க. எல்லாம் இருந்தாலும் வாட்சை கூட கலத்தி வச்சு தான் என்ன செய்வாங்க. ஒரு வாட்சி கூட சின்ன வெயிட்டு, அது கூட அவருடைய வேகத்தை என்ன செய்யும்? தடை செய்யும். அவருடைய ப்ராக்ரஸை தடை செய்யும். அதையும் கலத்தி வச்சு தான் ஓடுவாங்க. ஸ்தோத்திரம். பாரமான மனசில் எந்த சாத்தான் ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு நிறைய அன்னெசரி ஒரிசை கொண்டு வரலாம். பாரத்தை தள்ளி லே அசைட் எவ்ரி வெயிட். இரண்டாவது என்ன? நெருங்கி நிற்கக்கூடிய பாவம். நெருங்கி நிற்கக்கூடிய பாவம் என்ன பாவம் அவர் சொல்லல. நெருங்கி நிற்கக்கூடிய பாவம், பாவத்தில் 2 டைப்ஸ் ஆஃப் சின்ஸ் இருக்கு. ஒன்று பிரிசம்சியஸ் சின், துணிகரமான பாவம். இது லேசான, அடிக்கடி எளிதாக உங்களை சிக்கலாக்கக்கூடிய பாவம். எளிதில், அதாவது உங்களை அறியாமலே திடீர்னு நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களை சுற்றி நெருங்கி நிற்க எளிதாக, லே aside the sin which does easily beset you, உங்களை எளிதில் அகப்படுத்துகிற பாவம். ஒன்று கோபமா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட நெருங்கி நிற்கக்கூடிய பாவத்தை தள்ளிவிட்டு, பாவம் எப்பொழுதுமே அது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லுகிறார், பொறுமையோடு என்ன செய்யுங்க. 100 மீட்டர்னு சொன்னா வேகமா ஓடலாம், 50 மீட்டர்னா அதிக ஸ்பீட்ல ஓடலாம், 1000 மீட்டர் நிதானமா ஓடலாம். மாரத்தான் என்று சொன்னாச்சுன்னா வேகமா ஓடியாச்சுன்னா முடிவிலே வெற்றி சூட முடியாது. மாரத்தான் ஓடக்கூடியவங்கெல்லாம் எப்பொழுதுமே ஸ்லோவாக நிதானமாக என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. 50 மீட்டர் 100 மீட்டர்னு சொன்னா ஃபாஸ்ட்ல ஓடுறவங்க முதலாவது வர முடியும். இது லாங் மாரத்தான், லைஃப் லாங் மாரத்தான் என்று சொல்லும் போது அதுல ஸ்லோவா நிதானமா ஓடினா தான் ஆக. பொறுமையோடு என்ன செய்யணுமா, ஓடணுமா. ஓடுகிற முக்கியமான கண்டிஷன் ரன் லுக்கிங் அன்டு சீ. இயேசுவை பார்த்துக்கிட்டே என்ன செய்யுங்க, அங்கும் இங்கும் இல்லை, இயேசுவை பார்த்து விட்டே என்ன செய்யுங்க. அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். இயேசுவை ஃபோக்கஸிங் ஜீசஸ், ரன் ஃபோக்கஸிங் ஜீசஸ். இயேசுவை பார்த்தே ஓடுங்க. இயேசுவை, ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர். இயேசு என்னும் ஆப்ஜெக்டை, இயேசு என்னும் ஆண்டவரை நோக்கி ஓடுங்க. பிரைஸ் காட். அடுத்தபடியா சொல்றேன், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்ன செய்யுங்க, ஓடுங்க.
மற்றவங்களை டோன்ட் ஃபாலோ அதர்ஸ். ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ரன் இன் த ரேஸ் தட் இஸ் செட் பிஃபோர் அஸ், செட் ஃபார் யூ. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட எல்லாரையும் ஒரே நிலையில் கர்த்தர் அழைப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரையும் ஒரே வழியில் ஓட வைப்பதில்லை. ஸ்தோத்திரம். நாம மற்றவர்களைப் போல் ஆகணும், மற்றவர்களைப் போல் செய்யணும், அப்படியே நினைக்க கூடாது. மற்றவர்களைப் போல என்று ஒரு மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு நினைக்க கூடாது, பார்க்க கூடாது. அவர்களைப் போல அவர் இதை வாங்கி விட்டார், நான் வாங்கவில்லையே, ஸோ அவர் பிள்ளை அதை செய்து விட்டார், என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் என்ன செய்யுங்க? ஓடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நியமித்த ஓட்டம் 800 மீட்டரா 1000 மீட்டரா அகலமான பாதையா, அதுல ஓடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவரவருக்கு நியமித்த ஓட்டத்தில் ஸ்தோத்திர ஓடி உங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றியாய் முடியுங்கள். கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவார். எல்லா அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.